ஹலோ அன்பு மக்களே, இது வான்மதியின் ஆடியோ நாவல்ஸ். உன் மீது கொண்ட என் காதல் நிஜமாகுமா? இந்த கதை உங்களுக்காக வான்மதியின் வான்மகள் சேனலில் வாசிக்க இருப்பது உங்கள் தோழி நித்யா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ கதைக்குள்ளே போலாமா? லண்டனில் 7 வருடத்திற்கு முன் நடந்தவையை நினைத்தபடி படுத்து கொண்டிருந்தாள் தேவா. அவளது அறையின் கதவு தட்டப்பட்டது. கதவு தட்டும் சத்தத்தையும் கேட்டு சுயம் வந்தவள் எழுந்து சென்று கதவை திறக்க அங்கு ராகேஷ் நின்று கொண்டிருந்தான். சொல்லுங்க ராகேஷ், இங்கே என்ன என்று கேட்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப டயர்டாக இருக்கியா? ஏதாவது பண்ணதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா என்று கேட்டான் ராகேஷ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னவளோ, அப்போ ஏன் இன்னும் சாப்பிடக்கூட கீழே வரல என்று கேட்டான். இதனை கேட்ட தேவாவோ, இல்லை எனக்கு இப்போ பசி இல்லை, அதனால தான் நான் எதுவும் சாப்பிடாம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் என்றான். அப்படியா, சரி, இப்போ டைம் 7 ஆகுது, வா போய் கீழே சாப்பிடலாம், டின்னர் ரெடியாக இருக்குது என்றான். சரி, நீங்கள் கீழே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் என்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா என்றான். என்றபோல கதவை அடைத்து விட்டு இந்த நேரத்தில் ஆடையை மாற்றிக்கொண்டு அவனுடன் கீழே இறங்கினாள். கீழே இறங்கி வந்து தன் தாய் தேவாவை கண்டதும் ரித்து ஓடி வந்து, அம்மா இப்போ எப்படி இருக்க உடம்பு என்று கேட்க, ஓகே ரித்துக்கு, நான் நல்லா இருக்கேன் என்றாள். உடனே ரித்துவோ, அம்மா எனக்கு தீக்ஷாவோட பாட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப நல்ல நல்ல கதைலாம் சொல்கிறாங்க, மட்டுமில்லை ரொம்ப நல்லாவும் பார்த்துக்கிறாங்க, நான் பாட்டி கூடவே இன்றைக்கும் தங்கிக்கிறேம்மா என்றான். இதனை கேட்டதும் தேவாவோ புன்னகைக்க, உடனே ராகேஷ், ஆமாம் ரித்து, பாட்டி ரொம்ப நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தீக்ஷாக்கு மட்டும் பாட்டி இல்லை, உனக்கும் தான் பாட்டி, நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் பாட்டி கூடவே ஸ்டே பண்ணுங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் அம்மா கூட போகலாம், ஓகேவா என்றான். இதை கேட்டு தேவாவோ அவனை பார்க்க, அதனை பார்த்தவனும், உனக்கு தான் கை சரியில்லைல்ல, அதனால தான் நான் அம்மா கூட தங்க சொன்னேன் என்றான். அதனை கேட்டவளோ சரி என்றபடி தலையாட்டிவிட்டு இரவு உணவு உண்டு முடித்தவுடன் சோஃபாவில் அனைவரும் அமர்ந்தபடி பேசி கொண்டிருந்தனர். தேவாவோ சோஃபியை அழைத்து, சோஃபி, நாளைக்கு மார்னிங் 8 o'clock இங்கே வந்து கிளம்பிடணும், அங்கே ஹோட்டலில் ரூம்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஏன்னா அடுத்த நாளே நம்மளுக்கு ஷோஸ் ஆரம்பிக்குது, நாளைக்கு கிளம்பினா தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண முடியும், ஸோ எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஸ்டாஃப்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்று கூறிக்கொண்டிருந்தாள். இதனை கேட்ட ராகேஷும், நானும் வரலாமா உன் கூட என்று கேட்க, உடனே குழந்தைகளும், அம்மா நாங்களும் வரோமே ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கேட்க ஆரம்பித்தனர். ஓகே, நாளைக்கு யாருமே வேணாம், ஏன்னா நாளைக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும், உங்களை பார்க்க முடியாது, ஸோ அடுத்த நாளுக்கு தென்றல் கிட்ட சொல்லியிருக்கேன், தென்றல் உங்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வருவான், ஓகேவா என்றாள். பிள்ளைகளும் ஓகே சரி என்றபடி பிள்ளைகளோ தலையாட்டினர். ராகேஷோ, நாளைக்கு நான் வரலாமா என்று கேட்க, நீங்கள் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக பொறுமையாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே போர் அடிக்கும், பரவாயில்லையா என்றாள். அதான் நீ இருக்கல்ல, உன்னை பார்த்துட்டு இருந்தால் டைம் போயிடும் என்று சொல்லவும் அதனை கேட்ட தேவாவோ அவனை பார்த்து முறைக்க, அதனை கண்ட ராகேஷோ குரலை சரி செய்தபடி, அப்படி இல்லை, நீ என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டு இருந்தால் டைம் போயிடும் அப்படின்னு சொல்ல வந்தேன் என்று சமாளித்தான். என்றபடி தலையாட்டிய தேவாவோ, சரி மார்னிங் அப்போ 8 o'clockலாம் ரெடியாக இருக்கணும் என்று விட்டு சிறிது நேரம் பிள்ளைகளுடன் விளையாட ஆரம்பித்திருந்தாள். சிறிது நேரம் விளையாடி கொண்டிருந்த தேவாவும் நேரத்தை பார்க்க அது 9 மணியை காட்டியது. உடனே பிள்ளைகளிடம் விடை பெற்று கொண்டு அவள் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். ராகேஷோ தொழிலின் காரணமாக முக்கியமான ஃபோன் கால்கள் பேசி கொண்டிருந்தவன் அப்படியே வீட்டிற்குள் வர மணி 10 மணி ஆகிவிட்டது. அங்கே அவரவர்கள் அறைக்குள் உறங்க சென்று விட்டனர், அப்புறம் தூங்க சென்று விட்டனர் என்று நினைத்தவன் அவனது அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தான். அந்நேரம் தேவாவின் அறை தாழிடாமல் சிறிது திறக்கப்பட்டிருக்க, இன்னும் தூங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தவனோ அவனது அறைக்குள் சென்றான். அங்கே அவள் அவளது படுக்கையில் அழகு ஓவியமாக படுத்து கொண்டிருந்தாள். அதனை பார்த்தவனோ அவள் அருகே சென்று அது படுக்கையில் அமர்ந்தவன் அவளது முகத்தில் விழும் கூந்தலை அவளுக்கு காதல் அருகே ஒதுக்கிவிட்டவன் குனிந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். தேவாவோ அவள் சாப்பிட்ட மாத்திரையின் வீரியத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவனோ அவள் அருகே அமர்ந்தபடி அவன் முகத்தையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவனது அறைக்கு செல்ல எழும்ப எத்தனைக்க தினமும் குழந்தைகளுடன் படுத்தே பழக்கப்பட்ட தேவாவோ அவன் மீது கையை போட்டு தனக்குள் அடக்கி கொண்டாள். இழுத்து அணைத்ததில் ராகேஷின் முகமும் அவளது நெஞ்சுக்கூட்டிற்கு அருகே இருந்தது. திடீரென்று தேவாவின் செய்கையால் வாட்டம் இல்லாமல் படுத்திருந்தவன் அவனது உடலை வளைத்து அவனுக்கு தோதுவாக படுத்துக்கொண்டு அவளை நிமிர்ந்து பார்க்க, அவளது மேல் சட்டையோ 2 சட்டையின் மேலே 2 பட்டன்கள் ஓப்பன் ஆகி இருக்க,
அதனை கண்டவன் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொள்ள மீண்டும் அவளோ அவளது கழுத்தின் வளைவிலே அணைத்து கொண்டான். அவனுக்கோ அவள் மீது இருந்து வரும் நறுமணம் அவனது நாசியை தொட அவள் விடும் மூச்சு காற்றால் அவளது நெஞ்சிக்கூடோ அவள் மீது மோதி கொண்டிருக்க அவனது உணர்ச்சிகள் கிளம்ப செய்யப்பட்டிருந்தது. அவளது கழுத்தின் வளைவில் இருந்தவன் சிறிது நிமிர்ந்த அவளது முகத்தை பார்க்க இப்பொழுது அவளது இதழும் இவனது இதழும் ஒன்றை ஒன்று நெருங்கி உரசி கொண்டிருந்தது. அவனது இதயமோ தாறுமாக துடிக்க அப்படியே அவளை அணைத்து முத்தமிட ஆரம்பித்திருந்தான். தேவாவோ ஆழ்ந்த நித்திரையில் கனவு உலகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு அவனுக்கு பதில் முத்தம் வழங்கி கொண்டிருந்தாள். அவள் பதில் முத்தம் வழங்குவதை உணர்ந்த ராகேஷோ அவளிடம் இருந்து பிரிந்து அவளை பார்க்க உடனே தேவாவோ ஏதோ உளறி கொண்டிருந்தாள். அதை ஆழ்ந்து கேட்டவன் சிறிது நேரத்தில் அவளிடமிருந்து எழுந்து தனது பின்னங்கழுத்தை தேய்த்தபடி அவனது அறைக்கு சென்று விட்டான். அவனது அறைக்கு வந்த ராகேஷோ சிகரெட்டை எடுத்து புகைத்தபடி இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவனது மொபைலை எடுத்தவன் இந்தியாவில் யாருக்கோ கால் செய்து, எனக்கு தேவஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சாகணும். கடந்த 8 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு எல்லாமே அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு வேண்டும் என்று சொல்ல, ஏற்கனவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருந்தேனே சார் என்று அவன் கூற, திரும்பவும் எல்லாமே ஒரு முறை விசாரிச்சுட்டு கரெக்டான ரிசல்ட் எனக்கு சொல்லுங்கள் என்று விட்டு ஃபோனை கட் செய்து விட்டான். தேவா, இனி யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னும் எவ்வளோ நாள் என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நான் பார்க்குறேன் என்று தனது மனதில் நினைத்தவன் அப்படியே சென்று படுத்து விட்டான். காலை 7:30 மணி அளவில் கௌதமும் சோஃபியும் தயாராகி அவர்கள் செல்ல வேண்டியதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. அந்நேரம் ராகேஷோ பிளாக் ஷர்ட், கிரே பேண்ட், தேவாவோ பிளாக் கலர் டிசைனர் சாரியில் அளவான ஒப்பனைகள் செய்யப்பட்டு இருவரும் மேலிருந்து கீழே இறங்கினர். சோஃபி, எல்லாமே ரெடியாக இருக்கா, கிளம்பலாமா என்று கேட்டுக்கொண்டே தேவா இறங்கினாள். எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டுருக்கு தேவா என்றவள் கிளம்பலாமா என்றவுடன் லக்ஷ்மி அம்மாவும் கிருஷ்ணனும், எல்லாமே காலை உணவை முடிச்சுட்டு போங்க, அங்கே போயிட்டு வேலை அதிகமாக இருக்கும், ஒழுங்காக கூட சாப்பிட முடியாது என்றார். சரி என்றபடி தலையாட்டியவர்களும் அனைவரும் காலை உணவை முடித்து கொண்டு ஷோஸ் நடக்கும் இடத்திற்கு கிளம்பிவிட்டனர். சுமார் 2 மணி நேர டிராவலில் அவர்கள் ஷோஸ் நடத்தும் இடத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களுக்கு முன்பாகவே தேவாவின் மேனேஜர் அங்கு வந்து பாதி வேலைகளை முடித்திருந்தார். அங்கே வந்து தேவாவோ அவளின் மேனேஜர் ஜெனிஃபரிடம், என்ன ஜெனி, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக போயிட்டுருக்கா, எல்லா ஒர்க்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கா என்று கேட்க, எஸ் மேம், எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா என்று கேட்க, அனைவரும் வந்துட்டாங்க மேம், இன்னும் மாடல்ஸ் தான் ஆன் த வேல இருக்காங்க என்று கூறினார். ஓகே, அவங்க வந்தவுடனே சொல்லிடுங்க, ஒரு ட்ரையல் பார்த்துடலாம் என்று விட்டு அவள் அடுத்தடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டாள். இப்படியாக அவளின் வேலைகள் அதிகமாக சென்று கொண்டிருக்க ராகேஷோ அவளை அவ்வப்போது பொறுப்பாகவும் பார்த்து கொண்டான். மாலை 6 மணி அளவில் வீட்டில் உள்ள அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் தங்குவதற்கென்று அருகே உள்ள ஹோட்டலில் ரூம் அரேஞ்ச் செய்து கொடுத்த சோஃபியோ தேவாவிடம் வந்தவள், மோரோவர் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு மேம், பட் எனக்கு என்னவோ இந்த லாஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண மாடல்ஸ் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவங்க செய்கிற செயல் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை என்று கூற, இப்போ கூட ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 பேருமே வெளியே கிளம்பிட்டாங்க மேம் என்று கூறினார். இதை கேட்ட தெய்வமோ, நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஓகே, அவங்க வந்ததும் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க என்று விட்டு அவளின் அருகே ஃபோன் கால் பேசி கொண்டிருந்த ராகேஷிடம், டைம் ஆயிடுச்சு, ரூமுக்கு போகலாமா என்று சைகை செய்திட அதை கண்ட ராகேஷோ 1 நிமிடம் என்றவன் ஃபோன் காலை பேசிவிட்டு கட் செய்தவன், என்ன தேவா திடீர்னு டல்லாக இருக்க என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு ப்ரோக்ராம் நினச்சதான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்று கூறினார். இதனை கேட்ட ராகேஷோ, ஓகே, நீ கொஞ்சம் பயப்படாத, சிவா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஷாப்பிங் ஏதாவது போயிட்டு வரலாம், உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் என்று அவளை அழைத்து கொண்டு ஷாப்பிங் சென்றிருக்க அவளுக்கு பிடித்தவையாக ஒவ்வொன்றையும் பார்த்து வாங்கி கொடுத்தவன் திரும்பி அவர்கள் இருக்கும் ரூமிற்கு வந்தனர். இப்போ எப்படி இருக்குது தேவா என்று கேட்க, இப்போ மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது என்று விட்டு, நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்று கூறியவள் அவளை பார்த்ததும், ஓகே, நான் எதுவும் சொல்லலை, சரி போய் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க, காலையில் பார்க்கலாம் என்று குட் நைட் என்று விட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். மறுநாள் காலையில் நல்லபடியாக பொழுது விடைய அவளுக்கு சோஃபி ஃபோன் செய்து கொண்டிருந்தாள். அதனை அட்டென்ட் செய்த தேவாவோ, சொல்லுங்க சோஃபி என்பதற்குள் சோஃபியோ தேவாவிடம், அந்த 3 மாடல்ஸுமே நம்மளுக்கு ஆப்போசிட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்களாம், நம்ம கொடுக்குற பே அவுட்டை விட 3 மடங்கு பே அவுட் கொடுத்து அவங்க சைடை சரி பண்ணிக்கிட்டாங்க மேம். இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனி சார்பாக ஷோவில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று கூற, ஓகே சோஃபி, கவலைப்படாதீங்க, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கடந்து வந்தது தானே, ஸோ ஓகே, பழைய மாடல்ஸ் எல்லாருமே இப்போ எங்கே இருக்காங்க கொஞ்சம் 1 மோர் கால் பண்ணி பாருங்கள், யாராவது அவைலபிள் இருக்காங்களா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு லைனுக்கு வாங்க என்று கூறிய அடுத்த நிமிடமே ஜெனிஃபருக்கு கால் செய்த தேவாவோ, ஜெனிஃபர்,
ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்று கேட்க, அதனை கேட்டவள், இன்னும் ஒரு 1 ஹவரில் 2 ஃபீமேல் ஒரு மேல் மாடல் நமக்கு தேவைப்படுறாங்க. நியூவாக வந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஓல்டர் யாராவது இருந்தாலும் சரி, அவங்க காண்டாக்ட் நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே கால் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் அட்ரஸ்க்கு வர சொல்லிடுங்க என்று கூறினார். 1/2 மணி நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகி தயாராகி வெளியே வந்த தேவாவோ கீழே உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று காஃபி அருந்தி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அங்கே தென்றல், பிள்ளைகள், கௌதம் என அனைவரும் அங்கு வந்திருக்க, அவள் அருகே வந்த பிள்ளைகளோ, அம்மா உங்களது ஷோஸ் எப்போ ஆரம்பிக்கும்? எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. பக்கத்தில் இருக்க பார்க்கு இல்லைன்னா அந்த மால் போயிட்டு வரலாமா என்று கேட்க, ஓகே ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, அம்மா யோசிச்சுட்டு எல்லாமே சொல்கிறேன் என்று கூறினாள். அவளின் முகம் சிறிது சோகமாக இருப்பதை கண்ட கௌதமோ என்ன என்றபடி சோஃபியிடம் கேட்க, சோஃபியோ இதுவரை நடந்ததை கூறினாள். இதனை கேட்ட பிள்ளைகள், ஓஹோ அம்மா இவ்வளோதான விஷயம், இதுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதோ தென்றல் அக்கா இருக்காங்க, அவங்களும் பார்க்க சூப்பர் மாடல் மாதிரி தான் இருக்காங்க, அவளையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேல் மாடலுக்கு டேட் இருக்கார், நம்ம டேடை சேர்த்துக்கோங்க. இன்னொரு ஃபீமேல் மாடலுக்கு வேணுமா, ஒன்று சோஃபி ஆண்டி இருக்காங்க, இல்லை நீங்கள் இருக்கீங்க, 2 பேரில் யாராவது ஒருத்தர் கலந்து கொள்ளுங்க, அவ்வளோதான். இதுக்கு போய் ஏம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க என்று கேட்டான் ரித்து. கேட்டவுடன் சோஃபியோ தனது வாயில் கையை வைத்து தேவாவிடம், இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது என்று கூற, தென்றலோ, அக்கா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், பட் இது என்னால் பண்ண முடியுமா எனக்கே தெரியலையே என்று கூறினார். இதனை கேட்டதும் தேவாவோ தென்றலை சிறிது தூரம் நிற்க வைத்துவிட்டு அவளை, தென்றல் ரைட் சைட் பாடு, லெஃப்ட் சைட் பாடு, கொஞ்சம் வாக் பண்ணி வா என்று கூற, அவளும் அவள் கூறியபடியே செய்தாள். தேவாவோ ரித்துவின் கணத்தில் முத்தம் கொடுக்க, அங்கே வந்த ஜெனிஃபரிடம், என்ன ஜெனிஃபர் என்னாச்சு, ஏதாவது மாடல்ஸ் கிடைச்சாங்களா என்று கேட்டாள். நோ மேம், இன்னும் யாருமே நம்மளுக்கு லைனுக்கு வரல. ஏற்கனவே நிறைய ஷோஸில் அவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டாங்களா மேம், பட் அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று கூறினார். ஓகே என்னங்க தென்றல் அழைச்சிட்டு போங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இவளை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லுங்கள் என்று கூறினாள். ஓகே மேம் என்றவளோ அவளை அழைத்து கொண்டு சென்று விட, கௌதமிடம் திரும்பிய தேவாவோ, அண்ணா பிள்ளைகளை அழைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த பார்க்கு அந்த மால் கொஞ்சம் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுங்க, இன்றைக்கி ஃபுல்லாகவே குழந்தைங்களை நீங்கள் தானே பார்த்துக்கணும், தென்றலுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று கூற, ஓகேம்மா அதுக்கு என்ன, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் என்று கூறினான். ஜெனிஃபர் சென்றவுடன் தேவா சோஃபியிடம், சோஃபி நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக 3 o'clock இருக்குது, டைம் இருக்குது, தென்றலை கொஞ்சம் ட்ரைனர்கிட்ட சொல்லி அவளை ட்ரைன் பண்ணிவிடுங்க. இன்னும் 2 மாடல் தேவைப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று கேட்க, மேம் சொல்கிறனே தப்பாக எடுத்துக்காதீங்க, ரித்து சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு தலையை கீழே குனிந்து கொள்ள, இதனை கேட்டதும் பொய்க்கோபம் கொண்டு அவளை முறைத்தவள், ஓகே நானே ராகேஷ் கிட்ட பேசி பார்க்குறேன் என்று விட்டு, ஓகே வாங்க ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்று டிஃபன் ஆர்டர் செய்தவர்கள் சாப்பிட ஆரம்பித்திருந்தனர். சிறிது நேரத்தில் ராகேஷும் அங்கே வந்து அவர்களுடன் ஜாயின் செய்து கொள்ள, ராகேஷை கண்டதும் ஒருவர் திரு என்று முடித்து கொண்டனர். என்ன ஆச்சு, ஏன் 2 பேரும் சைலண்டாக இருக்கீங்க, ஏன் ஒருத்தர் இப்படி மாற்றி முடிக்கிறீங்க என்று கேட்க, சோஃபியோ அது ஒன்றும் இல்லை சார், திடீர்னு 3 மாடல்ஸ் வந்து ஆப்போசிட் கம்பெனி வாங்கிட்டாங்க என்று கூற, அதனால் இப்போ ஷோஸ் எப்படி நடக்கும்னு தெரியல, இதில் தப்பு நடந்தால் அப்புறம் நம்ம கம்பெனியோட நேம் கெட்டு போயிடும் என்று, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் 2 பேரும் முடிச்சிட்ருக்கோம் என்று கூற, மாடல்ஸை எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டியதானே, உங்களோட பழைய மாடல்ஸை உங்களெல்லாம் கேட்டு பார்க்கலாம் இல்லை என்று கேட்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டோம் சார், ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரோக்ராமில் எல்லாருமே இருக்காங்க, ஸோ அவங்க அதை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதான் ரித்துவும் ஒரு ஐடியா கொடுத்தான், அதை பண்ணலாம் மேம் என்று சொல்லிகிட்ருக்கேன். ஓ ரித்து ஐடியா கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷர் ஆயிட்டாரா என்று கேட்க, சரி இதில் என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்க, இதனை கேட்டதும் சட்டென்று ராகேஷும் கையை பிடித்து கொண்ட சோஃபியோ, ஆமாம் சார் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிடும் என்று கூற, என்ன மாடலாக நடிக்க சொல்கிறீங்களா என்று கேட்டான். தெய்வமே கரெக்டாக சொல்லிட்டீங்க என்று சோஃபி கூற, என்ன இது சோஃபி, உங்ககிட்ட இப்படி ஒரு மாடுலேஷனை நான் பார்த்ததில்லையே என்று கூற, என்னோட நேச்சரே இதான் சார், இவ்வளோ நாள் நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என் வாயை அடக்கி வச்சுருந்தேன் என்று கூறினான். இதனை கேட்டதும் தேவாவோ அவளது வாயில் கையை வைத்து சிரிக்க, அவளை பார்த்தபடி திரும்பிய ராகேஷோ, என்ன இது, எனக்கு வருண் மாதிரி உனக்கு சோஃபியா என்று கேட்டதும் தலையை ஆம் என்றபடி தலையாட்டினார். அவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்கிறான்னா அதை கேட்டு நீங்களும் சரின்னு சொல்லி தலையாட்டுறீங்க பாருங்கள், மாடல்லாம் எப்படி எனக்கு செட் ஆகும் என்று கூறினான். தேவாவோ, ராக்கி அப்படி சொல்லாத, காலேஜ் லைஃப்பில் நம்ம எப்படி இருந்தோம், அப்போது உன்னோட ஆம்பிஷன் கேட்கும்போது நீ என்ன சொல்லியிருக்க, நல்ல மாடலாகி ஆக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கல,
ஏய் அது அப்போ பிஸ்னஸ் எல்லாம் அப்பா பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஐடியா இருந்தது. ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியுமா? இப்போவும் என்ன நீங்கள் சிக்ஸ் பேக்லாம் வச்சு நல்ல ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க, நல்ல மாடல் மாதிரி தான் இருக்கீங்க என்று கூறினாள் தேவா. ஓகே, ஒன் மோர் என் சைடு ட்ரை பண்ணுறேன், ஏதாவது மாடல் கிடைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் டைமில் 3 o'clock ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போவே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான். ப்ளீஸ் எனக்காக என்று கேட்க, ஓகே உனக்காக நான் ஒத்துக்கிறேன் என்று கூறியவன் லைட் ஃபுட்டாக அனைவரும் எடுத்துக்கொண்டு ஷோஸ் நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டனர். அவர்களது அறைக்கு சென்றதும் தேவாவோ ராகேஷ் அணிய வேண்டிய அனைத்து ஆடைகளையும் அவனிடம் கொடுத்து ஒரு முறை ட்ரையல் செய்தவள் அதில் சிறு சிறு திருத்தங்களை செய்து அவனுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டாள். சிறிது நேரத்தில் அவள் அணிய வேண்டிய ஆடைகளையும் அவளுக்கு ஏற்றாற்போல் திருத்தம் செய்து மாற்றிக்கொண்டாள். இவ்வேளை சிறப்பாக முடிந்ததும் சோஃபியை அழைத்து அவளுக்கென்று முக்கியமான வேலையை கொடுத்தவள் இன்னும் 1 hourல இது எல்லாமே ரெடியாக இருக்கணும் என்று விட்டாள். சரி என்றவளோ அதற்கான வேலையை பார்க்க சென்றுவிட அப்படியே பரபரப்பாக அவர்களது வேலை ஓடிக்கொண்டிருந்தது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கும் நிலையில் தென்றல் இருக்கும் அறைக்கு வந்தாள் தேவா. அங்கு அவளை கண்டதும் ஆச்சரியத்தில் அவளது கண்கள் விரிய, வாவ் தென்றல், பர்ஃபெக்ட், இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்குது, அப்புறம் உன்னோட மேக்கப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது தென்றல், எனக்கு ஒரு அழகான மாடல் கிடச்சிட்டாங்க என்று சந்தோஷத்தில் புன்னகைத்தவள் மகிழ்ச்சியில் கட்டி அணைத்த தேவாவும், ஓகே இப்போ வாக் பண்ணி காட்டு என்று கூறினாள். ஹீல் அணிந்து வாக் பண்ண பழக்கப்படாத தென்றலோ சிறிது பயந்தபடி நடப்பதை கண்ட தேவாவோ, தென்றல் பயப்படாத, ஒரு பெரிய விஷயமே கிடையாது, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், அக்காவோட ஷோஸ் கெட்டு போயிடுமோ, அக்காவுக்கு நேம் கெட்டு போயிடுமோ என்னெல்லாம் பயப்படாத, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மனசில் நினச்சிட்டு நீ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜை பார்த்து நட, வேறு யாரையும் நீ பார்க்காத, என்னை பொறுத்தளவுக்கு கீழே விழறது தப்பில்லை, ஆனால் விழுந்தும் அப்படியே விழுந்தபடியே இருக்கிறது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன், உனக்கு கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாலும் எழுந்து திருப்பவும் நட, முன்ன நடந்ததை விட இன்னும் தைரியமாக நடப்பேன், இப்போ 1 more என் கூட நட என்று விட்டு அவள் கையை பிடித்து கொண்டு அழகாக இருவருமே சேர்ந்து நடந்தனர். இப்போ நீ மட்டுமே தனியாக நடந்து வா என்று கூற தேவா கூறியதை அனைத்தும் ஒரு முறை நினைத்தவள் தனியாகவே அவளே நடக்க ஆரம்பித்திருந்தாள். இதை பார்த்ததும் சோஃபியோ ஏ என்றபடி கிளாப் செய்திட, வாவ் தென்று நான் நினச்சே பார்க்கல இப்படி அழகாக வாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஓகே ஷோஸை பார்க்கலாம், டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் 1/2 hour தான் இருக்குது, நீங்கள் ரெடி ஆகணும் என்று கூற என்றவளோ அவள் தயாராக சென்று விட்டாள். வேர்ல்டு லெவல் ஃபேஷன் ஷோ என்பதனால் 60 கம்பெனிகள் இதில் இடம்பெற்று கொண்டிருந்தன. சரியாக 3 மணி அளவில் அனைத்து விஐபிகளும் வந்துவிட ஷோஸும் துவங்கியது. ஒவ்வொரு நிறுவனமும் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என வலம் வர வேண்டும். அதில் எந்த நிறுவனம் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றதோ அதில் எந்த நிறுவனம் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்று தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்களும் அவார்டுகளும் வழங்கப்படும். இப்படியாக அறிவித்தபடி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் செய்துவிட ஒவ்வொரு கம்பெனியாக வலம் வந்து கொண்டிருந்தது. துவிங் கம்பெனியோ 6வது நிலையில் தயாராக இருக்க வேண்டும். அங்கே அனைவரும் தயாராக இருக்க அந்த இடத்தில் ராகேஷும் தென்றலும் தான் பதற்றத்துடன் இருந்து கொண்டிருந்தனர். திடீரென்று அங்கு சலசலவென்று பேச்சுக்கள் இடுவதை கண்ட ராகேஷோ என்ன என்றபடி திரும்பி பார்க்க அங்கு தேவாவை கண்ட அவர்களது மாடல் அனைவரும் வாவ் மேம், சூப்பர் சூப்பர் என்று அவளை பாராட்டி கொண்டிருந்தனர். அவளை கண்டதும் ராகேஷோ வாயடைத்து நிற்க அருகே வந்த தேவாவோ, சோஃபி உன்கிட்ட இருக்க பாக்ஸை கொடுங்க என்று அவளிடமிருந்த பாக்ஸை வாங்கியவள் அதை திறந்து அதில் அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஐ மாஸ்கை எடுத்து அவனது ஆடைக்கு பொருத்தமான ஐ மாஸ்கை அவனுக்கு அணிவித்திருந்தாள். இதனை சற்றும் எதிர்பாராத ராகேஷும், இப்போ இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. இதை கேட்டதும் அவளை பார்த்தபடி புன்னகைத்தவன், ஏன் திடீர்னு மாஸ்க் எல்லாம் என்று கேட்க, அது அப்புறம் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் மிரரை பாருங்கள் என்றதும் அருகே இருந்த கண்ணாடியில் அவன் அழகை பார்த்தவன் ராகேஷை சிறிது ஹக் செய்தபடி விடுவித்தவள், ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தான் வாக் போகணும், ஓ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா என்று விட்டு அவளது கம்பெனியின் பெயர் அழைத்ததும் ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து நடக்க ஆரம்பித்திருந்தனர். வரிசையிலே அமர்ந்தபடி ரித்து, தீக்ஷா, கிருஷ்ணன், தேவகி அம்மா, கௌதம், சோஃபி என அனைவருமே அவர்களை கரகோஷங்கள் எழுப்பி ஆரவாரப்படுத்தினர். அவர்கள் மட்டுமல்லாமல் அங்கு உள்ள மற்றவர்களும் அவர்களது ஆடைகளின்
அழகான வடிவமைப்பை பார்த்தவர்கள் கரகோஷங்களை எழுப்பியபடி ஆரவாரம் படுத்தி கொண்டிருந்தனர். இதேபோல் 2வது சுற்று முடிந்திருக்க 3வது சுற்றுக்காக அனைவரும் தயாராகி கொண்டிருந்தனர். 3வது சுற்றில் ஜோடியாகவே வலம் வர வேண்டியிருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு ஒப்பனைகள் செய்யப்பட்ட அலங்காரங்களும் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இதிலும் ராகேஷின் ஆடைகளுக்கு ஏற்றாற்போல் அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ஐ மாஸ்க் தயார் செய்யப்பட்டு அவனது அருகே வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சுற்றும் முடியும் பொழுதும் அவன் யார் என்று தெரியாத அழகான பெண்கள் அவனுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்க அதனை கண்ட தேவாவிற்கோ சிறிது பொறாமை எழ பொய்க்கோவம் கொண்டு அவனை முறைத்து கொண்டாள். ஓகே ராகேஷ், இந்த ரவுண்டு எல்லாமே பேராக தான் வாக் பண்ணணும். இப்போ மாடல்லே நீங்கள் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க. உங்களுக்கு எந்த பேர் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியா, நானே சூஸ் பண்ணிக்கிட்டோமா என்று கேட்க ஆம் என்றபடி தலையாட்டவும் ஓகே தென்றல், இந்த ரவுண்டில் நீயும் நானும் பேராக போகலாம் என்று கூறினான். அப்படியா மாமா, நீங்களும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணலாமா? ஏய் ஜாலி. ஓகேக்கா, சரி நீங்கள் விலகுங்க, எனக்கும் மாமாவுக்கு தான் செட் ஆகும் என்று கூற எனக்கு வெளியே யாரும் வேணாம், வீட்டுக்குள்ளே போதும் என்று வாய்க்குள்ளே முனகி கொண்டாள். அவளை மீண்டும் வெறுப்பேற்றுவதற்காகவே இருவருமே கையை கோர்த்தபடி நடந்து அவளிடம் காட்ட அக்கா இது ஓகேவாக்கா, இப்படி பண்ணட்டுமாக்கா என்று தென்றலும் அவளுக்கு ஏற்றப்போல் வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள். எதனா பண்ணுங்கடி என்று விட்டு கோபத்தில் அவள் அறைக்கு சென்றவள் அவள் தயாராக ஆரம்பித்திருந்தாள். அவள் சென்றதும் கையை ஐஃபை அடித்து கொண்டவர்கள் தென்றல், நான் சும்மா அவளை வெறுப்பேற்ற அப்படி பண்ணேன், நீ போய் ரெடியாக என்று விட்டு அவனும் தயாராகி கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் 3வது சுற்றும் ஆரம்பித்திருந்தது. அங்கே அனைவரும் அவரவர்கள் பேருடன் இணைந்து பேசி கொண்டிருந்தனர். இப்போ எப்படி ராகேஷ் கிட்ட உனக்கு பேரா நான் மட்டும்தான் வரணும்னு கேட்கறது என்று நினைத்தபடி அங்கே வந்து ஓரமாக நிற்க இதை யாவையும் உணர்ந்தவனாக அவள் அருகே வந்து நின்றான் ராகேஷ். எங்க உங்கள் பேர் தென்றல் வரல என்று சிறிது முகம் சுழித்தபடி சேர்க்க அவனது கீழுதடை கடித்தபடி புன்னகை அடக்கி கொண்ட ராகேஷும் என்னோட பேரா எப்பவுமே நீ மட்டும்தான் இருக்க முடியும் என்று கூறவும் இதோ உங்களுக்காக அடுத்த நிறுவனமாக வரப்போவது ரித்துவின் கம்பெனி என்று அவர்களது நேமை அழைக்க அவர்களது குழு நடக்க ஆரம்பித்திருந்தது. இதில் கடைசியாக ராகேஷும் தேவாவும் ஒன்றாக நடந்து வர அவர்கள் வருவதை ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபரும் அழகாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் இருவரையும் ஒன்றாக கண்ட தீக்ஷாவும் ரித்துவும் ஏய் மம்மி டாடி என்று சத்தமாக குரல் கொடுத்தபடி கிளாப் செய்து கொண்டிருந்தனர். அங்கு அனைவருக்கும் கையசைத்தபடி வந்தவர்களோ சட்டென்று ராகேஷோ அவளது ஒரு கையை பிடித்து சுழற்றியவன் அவனது கரங்கள் அவளது இடுப்பை பிடித்தபடி அவளை செய்து சாய்த்து பிடித்தவன் அவளது முகத்தை பார்க்க தேவாவோ அவனது முகத்தை பார்க்க இது அழகான புகைப்படமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சட்டென்று ராகேஷோ அவன் முகத்தில் இருந்த மாஸ்கை கழட்டிவிட அவளோ ஆச்சரியத்தில் அவளது கண்கள் விரிய அவளது வாயின் மேல் கை வைத்து பார்க்கவும் அதுவும் அழகான புகைப்படங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்படியாக அவர்கள் வாக் செய்து முடித்தவர்கள் அவரது டீமிற்கு வந்ததும் ஒருவர் கை கொடுத்து அவர்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டனர். ராகேஷை அழைத்து கொண்டு ரூமுக்கு சென்ற தேவாவோ ஏன் ராகி இப்படி பண்ணீங்க, மாஸ்க் ஏன் ரிமூவ் பண்ணீங்க, நீங்கள் யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் உங்களுக்கு மாஸ்க்கை நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் என்று கேட்க இதனால் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது அடி வாங்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது என்று அவள் வருத்தத்துடன் கூறினாள். எனக்கு எல்லாமே தெரியும் தேவா, நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் எதுக்காகணும் புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. அப்படி ஆர்டிக்கலில் வந்தால் அதையும் என்னால் சமாளிக்க முடியும் என்றவன் ஒரு புன்னகையை கொடுத்து விட்டு ஓகே நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண, இப்போ ரிசல்ட் வர அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்று விட்டு இந்த நேரத்திலே அனைவரும் ட்ரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டவர்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் செய்யப்படும் இடத்திற்கு அவர்களது நிறுவன குழு அனைவரும் வந்து நின்றனர். ஷோஸ் எல்லாமே நல்லபடியாக முடிச்சது. இப்போது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்று ஒவ்வொரு கம்பெனியின் பெயர்கள் சொல்ல முதலிடமாக ரித்துவின் கம்பெனி பெயர் வந்தது. இதனை கேட்டதும் அவர்கள் குழு அனைவரும் கரகோஷங்கள் எழுப்பியபடி ஹே ஹே என்று கத்திக்கொண்டனர். இக்கம்பெனியின் அவார்டை பெறுவதற்காக இக்கம்பெனியின் CEO தேவஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் என்று அவர்களது மொழியில் கூற மேடை ஏறி சென்ற தேவாவோ அவர்கள் கொடுத்த அவார்டையும் பெற்றுக்கொண்டவள் சிறிது வார்த்தைகள் பேச அவர்களிடம் மைக்கை நீட்டினர். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வர்றதுக்கு என் கம்பெனியில் ஒவ்வொருமே இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன் என்று விட்டு தனது நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் நன்றி கூறியவள் கீழே இறங்கி ஓடி வந்தவள் ராகேஷின் கையில் அந்த அவார்டை கொடுத்தவளோ ராகேஷை கட்டி அணைத்தவளோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான்.
நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஷோஸ் முழுமையாக வெற்றி பெற்றிருக்காது. இதில் ஒர்க் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த அவார்டை மனசார நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும் என்று விட்டு அவனை அணைத்தபடி நன்றி கூறி கொண்டிருக்க, ராகேஷோ அவளை அப்படியே இறுக அணைத்து கொண்டு தன் உயரத்திற்கு தூக்கியவன், தேவா, ஐ லவ் யூ. என் வாழ்நாள் முழுவதும் நீ என்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வா, என்னோட ஒவ்வொரு விடியல் பொழுதும் உன்னோட முகம் பார்த்து எழணும்னு ஆசைப்பட்றேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னோட வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடுக்குறியா என்று கேட்க, இவர்கள் இருவரும் இப்படி இருக்கும் நிலையை கண்டவர்களோ அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு, சரி குழந்தைங்களா, வாங்க, அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரட்டும் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு அவர்கள் தங்கியிருந்த ரூமிற்கு வந்துவிட்டனர். அப்படியே அவனது அணைப்பிலிருந்து மெல்ல இறக்கி விட்டவன் அவளது முகத்தை இரு கரங்களாலும் தாங்கி பிடித்து அவளின் இதழில் இதழ் பதித்து ஆழ முத்தமிட்டவன் அவளது கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டவன், ஐ லவ் யூ தேவா என்று கூறிட, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா என்று கேட்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு வாழ்க்கை கொடுக்குறியா என்று கேட்க, தேவாவின் இருதயமோ படபடவென அடித்து கொண்டது. அவள் இத்தனை நாள் எதிர்பார்த்த வார்த்தை அல்லவா? அவளது சந்தோஷத்திற்காகவும் அவனது மகிழ்ச்சியிற்காகவும் அவளது காதலியை மறைத்தவள் அல்லவா? இவர்கள் இருக்கும் நிலையை சுற்றி அவர்கள் குடும்பத்தார் கண்டவர்கள் அங்கிருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவர்கள் தங்கியிருந்த ரூமிற்கு சென்று விட்டனர். அப்படியே மெல்ல அவளை கீழே இறக்கிவிட்டவன் அவனது இரு கரங்களாலும் அவளது முகத்தை தாங்கிட அவன் இதழோடு இதழ் கலந்து ஆழ முத்தமிட்டவன், ஐ லவ் யூ தேவா என்றிட அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்திருந்தது. அவளோ வார்த்தைகள் சொல்ல ஏதுமின்றி மௌனித்திருக்க, அதனை கண்டவன், தேவா, என்னோட விருப்பத்தை நான் சொல்லிட்டேன். உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. உனக்கு என் மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ சொல்லு என்றிட்டு அவன் அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான். தேவாவும் தனது காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டிருந்தாள். வரும் வழியில் சோஃபிக்கும் கௌதமிற்கும் வீட்டுக்கு செல்வதாக மெசேஜ் இட்டிட அவளை பின்தொடர்ந்து மற்றவர்களும் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர். நீண்ட பயணத்தின் பிறகு வீட்டுக்கு வந்த தேவாவோ லக்ஷ்மி அம்மாவிடம், லக்ஷ்மி அம்மா, அப்பா வந்து கேட்டாருன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லுங்கள். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். காலையில் எழுந்துக்கிறேன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்று விட்டு அவள் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டாள். படுக்கையில் படுத்த தேவாவிற்கு தூக்கம் வராமல் 7 வருடத்திற்கு முன் நடந்தவையை நினைத்து பார்த்தபடி படுத்து கொண்டிருந்தாள். ராகேஷின் நிச்சயதார்த்தத்துக்கு பின்பு அவர்களிடம் அதிகம் பழகுவதை சிறிது குறைத்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அஞ்சலியும் நிவாஸும் அவளை தனிமையில் விடாமல் அவ்வப்போது அவள் வீட்டிற்கு வந்து அவளை எங்கேனும் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தனர். ஆனால் தேவாவிற்கோ ராகேஷை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் அவன் மீது இருந்த காதல் இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றதை தவிர குறையாமல் இருந்தது. இப்படியாக ஒரு நாள் அஞ்சலியின் சகோதரன் ஒருவனுக்கு பெங்களூரில் திருமணம் செய்ய இருப்பதால் அந்த திருமணத்திற்கு தேவாவையும் மிகவும் வற்புறுத்தி அழைத்து கொண்டு சென்றிருந்தனர். ராகேஷுக்கோ மாமன் மகன் என்பதால் அவனும் அங்கு சென்றிருக்க அவர்களின் குடும்பத்தார் அனைவருமே அவை மிகவும் பொறுப்பாகவும் அன்பாகவும் பார்த்து கொண்டனர். அவர்களது குடும்பம் பெங்களூரில் மிகவும் செல்வந்தர்கள் என்பதனால் அங்கே ஃபேமஸான ரெசார்ட்டில் அவர்களது திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவளது அண்ணன் திருமணம் என்பதனால், தேவா, நீ எப்பொழுதுமே ஃப்ராக்கு, டிஷர்ட்டு, ஜீன் அதே போட்டிருக்கு. பட் எங்கள் அண்ணனோட திருமணத்தில் மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது, எல்லாமே நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும் என்று விட்டு அவளுக்காக பியூர் பட்டில் ஆஃப் சேரியும் ஃபேன்சி ஸ்டோன் ஒர்க் செய்யப்பட்ட அழகான சோலியும் எடுத்து கொடுத்திருந்தாள். இந்த ட்ரெஸ் தான் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போட்டுக்கணும் என்று விட, இன்றைக்கி மெஹந்தி ஃபங்க்ஷன், ஸோ இன்றைக்கி நம்ம 2 பேருமே சோலி போட்டுக்கலாம் என்று விட்டு அவள் நிறத்திற்கு ஏற்றாற்போல் பீச் நிறத்தில் சோலியும் அதற்கு ஏற்றாற்போல் அழகான ஒப்பனைகள் செய்யப்பட்ட தேவதையாகவே அந்த ரிசார்ட் முழுவதும் வலம் வந்து கொண்டிருந்தாள். பீச் கலர் லெகங்காவில் அழகான ஒப்பனைகள் செய்யப்பட்டு அங்கும் இங்கும் வலம் வந்து கொண்டிருந்த தேவாவை பார்த்த நிவாஸோ, ஏய் தேவா, நீதானா இது? இவ்வளவு நாள் உன்னை டிஷர்ட்டு ஜீன்லையும் பார்த்து நாங்கள் வேற அதுக்கேற்ற மாதிரி உன்னை தேவா தேவான்னு கூப்பிட்டுட்டே இருந்து ஒருவேளை நீ பையனாகவே மாறிட்டியோ நான் நினச்சிட்டு இருந்தேன்டி. எங்களையும் உணர வச்சுட்டு நீயும் ஒரு பெண் தானே என்று அவளை பார்த்தபடி கிண்டல் அடிக்க, போடா நிவாஸ், ஏன்டா அப்படி கிண்டல் பண்ணுற என்று கேட்ட தேவாவை பார்த்தவன், சும்மா சொன்னேன், உண்மையாகவே அழகாக இருக்கடி என்றான். நான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேண்டான்னு தான் சொன்னேன். இந்த அஞ்சலி தான் கேட்கல. நீயும் நானும் ஒரே மாடலில் ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் தான் எடுத்து கொடுத்துட்டான். அப்பப்போ இப்படியும் ட்ரெஸ் பண்ணடி, அப்போ தான் உன்னை பார்த்து யாராவது சைட் அடித்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவானுங்க.
என்றதும் அவள் முகம் மாறுவதைக் கண்ட நிவாஸோ, சரி வா, ஏதாவது சாப்பிட்டியா, பசிக்குதா என்று கேட்க, சாப்பிட்டேன், ஜூஸும் இப்போ தான் குடித்தேன் என்றாள். அந்நேரம் நிவாஸ் அருகே மாப்பிள்ளை வீட்டின் க்ளோஸ் ஃப்ரெண்டான சந்தோஷ் அங்கு வந்து நிற்க, ஹேய் நிவாஸ், ஹவாயூ, எப்படி இருக்க? ஹேய் சந்தோஷ், நல்லா இருக்கேனா, நீ எப்படி இருக்க என்று விசாரித்தபடி, ஆமாம், யார் இவங்க, நம்ம ரிலேஷனா என்று கேட்க, இல்லைடா, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், மை காலேஜ் மேட் என்றதும் அவளை பார்த்து புன்னகைத்த சந்தோஷோ ஹாய் ஹலோ என்றிட, நிவாசோ தேவாவிடம், தேவா, இவர் தான் சந்தோஷ், கர்நாடகாவோட எம்பி சத்ரபதியின் ஒரே ஒரு சன், பெரிய பிஸ்னஸ்மேன் அண்ட் ராகேஷ் ஃபேமிலியோட ரிலேட்டிவ். ஹலோ என்றபடி கை குலுக்கியவள், ஓகே நிவாஸ், நான் கிளம்பட்டுமா என்று கேட்க, உடனே சந்தோஷோ ஹாய் ஹலோ நில்லுங்க, உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். என்கிட்டயா, என்ன பேசணும் என்று கேட்டதும், நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என்று கேட்டதும் அவளை அதிர்ச்சியில் முழிக்க, உடனே நிவாஸோ, டேய், வந்தவுடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, அவள் யாரையும் லவ் பண்ணலை. டேய் நிவாஸ், ஐ எம் நாட் ஜோக், எனக்கு உண்மையாகவே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்ததுலேருந்து அவங்கள தான் பார்த்துட்ருக்கேன் என்று தேவாவை பார்த்தபடியே நிவாஸிடம் கூற, ஓகே மச்சி, அவளும் நம்ம சொந்த மாதிரி தான், இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கலாம், அப்புறம் உன் கல்யாணத்தை பார்க்கலாம் என்று அவனை அப்படியே அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று விட்டான் நிவாஸ். அப்பா விட்டா போதுண்டா சாமி என்று நினைத்தவள் அங்கு மாடியில் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தாள். அவளை கண்டதும் அஞ்சலியோ, ஹே தேவா, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், வா இங்கே வந்து உட்கார என்று அழைத்து அவளை அருகே உட்கார வைத்த அஞ்சலியோ அவள் கைகளுக்கும் மெஹந்தி, இவளோட கையிலையோ இந்த டிசைன்ஸ் போட்டு விடுங்க என்று கூறிட, அங்கு தேவாவின் கைகளுக்கோ மெஹந்தி போடப்பட்டு கொண்டிருந்தது. இவ்வளவு நேரம் வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்த ராகேஷோ அங்கு வந்து சேர, அவளை லெஹங்காவில் பார்த்ததும் ஓர் நிமிடம் அவளை பார்த்தபடி நின்றிருந்தவன் பெருமூச்சு இழுத்து விட்டவன் அங்கிருந்து சென்றுவிட, ஓரிடத்தில் அமர்ந்தவன் அவனது மொபைலை எடுத்து ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்க அவன் அருகே வந்தான் சந்தோஷ். ஹாய் ராக்கி, எப்படி இருக்க என்று கேட்டதும் அவனை பார்த்த ராகேஷோ, ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று விசாரித்தான். ஆமாம், உனக்கும் அஞ்சலிக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சாமே, சொல்லவே இல்லை, என்னெல்லாம் அழைக்கவே இல்லை என்று கேட்க, அம்மா அப்பாவும் அழைச்சிருப்பாங்கன்னு நினச்சேன்டா, பட் உங்கள் அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்களே என்று கேட்டான். டே, அது நீ எனக்கு ஃபோன் கால் எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னேன்டா. ஆமாண்டா, அது திடீர்னு நடந்துருச்சு, சரி விடு, இப்போ பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அவனை பற்றி விசாரித்து கொண்டிருந்தேன். ஓகேடா, நான் முக்கியமாக ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். என்னடா சொல்லு என்று கேட்க, ராக்கி, தேவஸ்ரீ உன்னோட ஃப்ரெண்டா என்று கேட்க அவனும் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா, வீட்டில் எனக்கும் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. நிவாஸ்கிட்ட அவங்க ஃபேமிலி பற்றி விசாரித்தேன், அவன் எல்லாமே என்கிட்ட சொன்னான், எனக்காக அவங்க ஃபேமிலியில் பேசுகிறா என்று கூற அவனை பார்த்து முறைத்தவன், ஓகேடா, பார்க்கலாம் என்று கூறியதும், பார்க்கலான்னு சொல்லாத மச்சி, எனக்காக கேட்குறேன்னு சொல்லு என்று கூறியவனை பார்த்தவன், எனக்கு கோபத்தை கிளப்பாத, கிளம்பு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ராகேஷ். அந்நேரம் அங்கே வந்த நிவாஸோ, என்ன மச்சி, ராகேஷை பார்க்கணும்னு சொன்ன, பார்த்துட்டியா, பேசுனியா என்று கேட்க, சொல்லிட்டேன்டா என்று விட்டு, சரி வாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியமாகும், அங்கே அப்பா கேர்ள்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க என்று கூறியவன் சந்தோஷை அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று விட்டான். சிறிது நேரத்தில் தேவா வைத்திருந்த மெஹந்தி அனைத்தும் காய்ந்திருக்க, சரி நம்மளோட ரூமுக்கு போயிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று நினைத்தவளோ அவள் இருக்கும் அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த தாவணியோ இடுப்பில் இருந்து உருவிக்கொண்டு கீழே தரையுடன் தவழும்படி நடந்து கொண்டிருந்தாள். அந்நேரம் ராகேஷோ தனது அறையில் சென்று ரெஸ்ட் எடுக்கலாம் என்று நினைத்தவனோ மொபைலை பார்த்தபடி அவள் பின்னே நடந்து வந்து கொண்டிருந்தான். தேவாவோ பாவாடையை தூக்கியபடி சில படிகள் ஏறி கொண்டிருக்க அவள் பின்னே வந்த ராகேஷோ அதை அறியாமல் அவளது பாவாடை தாவணியில் சேர்த்து மிதித்திருந்தான். அதில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் தேவாவோ நிலை குறைந்தவள் திரும்பியபடி கீழே விழ, என்றபடி கீழே விழப்போன தேவாவை பார்த்த ராகேஷோ தனது மொபைலை கீழே போட்டுவிட்டு இரு கைகளையும் அவன் நெஞ்சுக்கு நேரே வைத்து தாங்கியிருந்தான். தேவாவின் கைகளோ ராகேஷின் இரு தோள்களிலும், ராகேஷோ அவனது கையை தேவாவின் நெஞ்சின் மீது தாங்கியபடி பிடித்து கொண்டிருந்தான். தேவாவோ அவள் இரு கண்களையும் மூடிக்கொண்டிருக்க ராகேஷோ தேவாவின் முகத்தை பார்த்துவிட்டு அவன் எங்கு கை வைத்திருக்கிறான் என்று பார்த்தவன் உடனே கையை எடுக்க, ராகேஷ் சட்டென்று கையை எடுக்கவும் எவ்வித பேலன்ஸும் இல்லாதவள் அவன் நெஞ்சின் மீது முத்தமிட்டபடி வந்து விழுந்திருந்தாள் தேவா.
சட்டென்று சுதாரித்த ராகேஷோ தன்னிடமிருந்து அவளை பிரித்தெடுத்தவன் சுவரில் சாய்த்தபடி நிற்க வைத்துவிட்டு கடகடவென்று அவன் அறைக்கு சென்று விட்டான். அவளது அறைக்கு வந்த ராகேஷோ, பைத்தியக்காரி, இவ இந்த ட்ரெஸ்ஸு போடலைன்னு சொல்லிட்டு யார் அழுதது? எல்லாம் அஞ்சலியை சொல்லணும். அவன் என்கிட்ட பொண்ணு கேட்குறான். கண்ணை திறந்து பார்த்தா தானே யார் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். இப்போவும் கண்ணை மூடிட்டே சாரி தெரியாமல் மோதிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணை திறந்து பார்த்தா தானே தெரியும் என்றபடி பல்லை கடித்து கூறியவன் அவனது இடதுபுற நெஞ்சை நிவி விட்டு கொண்டான். இப்படியாக இந்த நாள் சென்றுவிட அடுத்த நாள் ரிசப்ஷனுக்காக அங்கே அருகே உள்ள மாலுக்கு சென்று சில ஷாப்பிங் முடித்தவர்கள் இரவு நடக்க இருக்கும் ரிசப்ஷனுக்கு அனைவரும் தயாராகி கொண்டிருந்தனர். இந்த கதையோட பதிவில் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. கொஞ்சமாக என்னுடைய ப்ரொனன்சியேஷனை திருத்திக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் எனக்கு மிக்க சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தொடர்ந்து கேளுங்க வான்மதியின் ஆடியோ நாவல். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே. நன்றி.